அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. இந்த மாதம் நமக்கு தந்த வார்த்தை முதல்லவா, அவருக்கு மகிமை உண்டாக, அவருக்கு கீர்த்தி உண்டாக, அவருக்கு புகழ்ச்சி உண்டாக. உனக்கு நான் நன்மை செய்வேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு உள்ளத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிற உன்னை கர்த்தர் சீக்கிரத்திலே ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் என்று விசுவாசிக்கிறவங்க சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதுல என்ன பேச போறேன்னு தெரியல, ஆனா ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் கர்த்தர் அதிகமா நேற்றுகிறவர். ஆமென். இந்த வார்த்தையை தந்துதான் இந்த பாடலை நினைப்பூட்டினார். காத்திரு, நீ வெயிட் பண்ண. இது அநேக நாட்கள் அல்ல, இது கொஞ்ச காலம். இந்த பாடுகள், இந்த நிந்தைகள், இந்த அவமானங்கள், இந்த தலைகுனிவு, இந்த தோல்விகள், நிற்க முடியாத இந்த சூழல்கள், இது கொஞ்ச காலம். ஆமை, இதை தாண்டி உனக்கு ஒரு பெர்மனன்ட் ஒரு லைஃப் வச்சிருக்கிறேன். அப்பொழுது நீ ஸ்திரப்படுவ, நீ பலப்படுவ. கர்த்தர் உன்னை நிலை நிறுத்தி உன்னை நிலை கர்த்தர் மகிமைப்படுவார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நம்புறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி, நன்மை செய்ய ஒருவர் உண்டு நித்தம், ஓ எனக்கு உண்டு நன்மை செய்ய ஒருவர் உண்டு, ஓ நித்தம் செய்ய எனக்கு உண்டு. காத்திருப்பேன் காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன் அமர்ந்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன், காரியமாக்கும். காத்திருப்பேன் காத்திருப்பேன். தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. ஹல்லேலூயா. இந்த கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற இந்த காலத்துல கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னா, ஆமென், அதே 5வது அதிகாரத்தில் 9வது வசனத்துல முதல் வார்த்தை இப்படி சொல்ல, நீ விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லு. எவனுக்கு என்றால் உன்னை விசுவாசத்துல தளர பண்ணுகிற, உன்னை விசுவாசத்திலிருந்து கீழ் நோக்கி நடத்த துடிக்கிற சத்துருவுக்கு எதிர்த்து நில்லு. இந்த பாடு அனுபவிக்கிற காலத்துல நாம் கவனிக்க வேண்டியது, எப்படியாவது நிக்கணும். இது நம்மளால எப்படி நிக்க முடியும் கேட்டா அது ஒரு பெரிய கேள்வி. இது என் பலத்தினால இது சாத்தியமா? முடியாது. இது என் திராணினால முடியுமா? முடியாது. எனவேதான் அடுத்த வசனம் சொல்லும்போது எப்படி அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நம்மை அழைத்தவராய் இருக்கிறார் மட்டும் சொல்லாம சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே. அப்போ விசுவாசத்துல நான் உறுதியாய் நிற்கிறதற்கு இந்த கொஞ்ச காலம் பாடானாலும் இதுல நான் நிற்கணும்னா எனக்கு எது ரொம்ப ரொம்ப அவசியம்னா அவருடைய கிருபை எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆராதனையில கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென் நமக்கு அதிகமான கிருபை தர போகிறார். ஆனா ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லிதான் தரார், இந்த பாடு அநேக நாள் அல்ல, இந்த பாடு கொஞ்ச காலம். உனக்கு நான் வைத்திருக்கிற நன்மைதான் அநேக நாட்கள் என்று விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஒரு 2-3 நிமிடங்கள் ஜெபித்து அப்படி ஆராதிக்க போகிறோம். என்ன கேட்க போறேன்னா, ஆண்டவரே இந்த கொஞ்ச கால பாடல நிற்கிற கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. எனக்கு இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதெல்லாம் கேட்க போறது கிடையாது. அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியும். இன்னைக்குள்ள செய்தி அதுதான், அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியும். ஆனா நான் எதுக்கு கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இப்படி செய்யுங்க இல்லை. ஆமாம், ரூத் எதுவுமே போவாஸ் கிட்ட சொல்ல, நீங்க போய் பட்டணத்து வாசல உட்காருங்க, நீங்க போய் அவன்கிட்ட இப்படி பேசுங்க, எதுவுமே சொல்லல. ஆமாம், ரூத் அவர்கிட்ட சொல்லிட்டு அவ வந்து உட்கார்ந்துட்டா. ஆமாம், அவருக்கு தெரியும் என்ன செய்யணும், அவருக்கு தெரியும் என்னை எப்படி பலப்படுத்தணும், அவருக்கு தெரியும் என்னை எப்படி கட்டணும், அவருக்கு தெரியும் எனக்கு எதை செய்யணும். ஆமாம், எனக்கு தேவை இந்த நாட்களில் நான் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிற கிருபை கர்த்தர் எனக்கு அதிகமாய் தரணும், எனக்கு கிருபை அதிகமாய் தரணும். முடிந்த தேவ பிள்ளைகள் முழங்கால் படியிட்டு ஆமாம், மற்றவர்கள் நீங்கள் எழுந்து நிற்கலாம் தேவ சமூகத்தில் ஒரு சில நிமிடங்கள். எனக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே, நான் நம்பிக்கையில தளராதபடிக்கு, நான் விசுவாசத்திலே ஆண்டவரே தளர்ந்து போகாதபடிக்கு, நான் உறுதியாய் நிற்க, சத்துருவுக்கு எதிர்த்து நிற்க, என்னை சுற்றி வருகிற ஆமென் எல்லா சத்துருவின் எண்ணங்களுக்கும் எதிர்த்து நிற்கிற கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. விசேஷமாய் காத்திருக்கிற உள்ளமே, சில பாதையில் நொறுங்கி இருக்கிற உள்ளமே, எனக்கு இப்படிதான் இருக்க போகிறதா, இனி என் லைஃபை இப்படிதான் இருக்க போகுதா, நான் இதே சிச்சுவேஷன்ல தான் கடைசி வரை வாழ போகிறேனா என்கிற கேள்வியோடு இந்த சத்தத்தை யாராவது
சமீபத்திலும் தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றா கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துகிறார். இது உனக்கு கொஞ்ச காலம், இது உனக்கு பெர்மனன்ட் கிடையாது, இது உனக்கு டெம்பரரியான காலம் தான். உனக்கு பெர்மனன்ட் ஒரு லைஃபை கர்த்தர் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் அதை செய்ய போகிறார். உனக்கு நன்மையும் அவருக்கு மகிமையும் உண்டாக, உனக்கு நன்மையும் அவருக்கு மகிழ்ச்சியும் உண்டாக, உனக்கு நன்மையும் அவருக்கு கீர்த்தியும் உண்டாக, உனக்கு நன்மையும் அவருக்கு புகழ்ச்சியும் உண்டாக. ரபா ஷகதல ரபா லிக ரபா கதல ரிக ஷகதல ரியதல ரபா. தாங்கும்படியான கிருபை தாங்கப்பா, தாண்டும்படியான கிருபை தாங்கப்பா, சகிக்கும்படியான கிருபை தாங்கப்பா, மேற்கொள்ளுகிற கிருபை தாங்கப்பா, ஆமை எதிர்த்து நிற்கிற கிருபை தாங்கப்பா, சோர்ந்து போகாமல் இருக்க கிருபை தாங்கப்பா, தளர்ந்து போகாமல் இருக்க கிருபை தாங்கப்பா, விசுவாசத்தில் உறுதியா இருக்கிற கிருபை தாங்கப்பா, நம்பிக்கையில உறுதியா இருக்கிற கிருபை தாங்கப்பா. கேளுங்க கேளுங்க. அப்படி நீங்க கேட்கும் போது இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். இன்று இந்த வார்த்தை கர்த்தர் பேசுகிறார் என்றா, இன்று இந்த வார்த்தை கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறார் என்றா, ஒரு புதிய கிருபையை, ஒரு புதிய பலத்தை கர்த்தர் இப்பொழுதே உங்கள் மேல் ஊற்றுவார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நம்பிக்கை அற்றிருக்கிற உள்ளமே நம்பிக்கையில் பலப்படு. நம்பிக்கை விட்டுறாத, நம்பிக்கை விட்டுறாதீங்க, நம்பிக்கை விட்டுறாதீங்க, நம்பிக்கை விட்டுறாதீங்க. உன்னோடு இருக்கிறவர் நன்மை செய்ய துடிக்கிறவர். எனக்கு பலன் தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, நிற்க கிருபை தாங்கப்பா. எனக்கு நிற்க பலன் இல்லைன்னு சொல்றீங்களா? எனக்கு நிற்க பலன் இல்லைன்னு கலங்குறீங்களா? கிருபையை கேளுங்க. நீ நிக்காம போயிட்டேனா பல காரியங்களை நீ சுதந்திரிக்காமல் போய் விடுவார். நீ நிக்கணும், நீ நின்றே ஆகணும். சில சூழ்நிலையில நீ நின்றே ஆகணும். சத்துரு ஒன்ன வீழ்த்ததான் பாக்குறான். உன் குடும்பத்துல வேற யாரையும் கை வைக்காம நினைக்கல, ஒன்ன வீழ்த்த பாக்குறான். இல்ல இல்ல இல்ல, நீ நின்று, நீ நிக்கணும். உன் நிமித்தம் தான் அநேக ஆசீர்வாதங்கள், உன் நிமித்தம் தான் அநேக நன்மைகள். ரகாஷா கதல ரிபனா ஹந்தலரே லிகா ரகாஷா கதரே வலா ஹந்தலரே ரிபலா பௌஷாதல ரிபனா ஹந்தரா. உனக்குள் பொங்கி வழிய போகிற அந்த ஜீவ நீரூற்று, அந்த நதி, அதுதான் உன்னோடு இருக்கிறவர்களை ஆரோக்கியப்படுத்தும், உன்னோடு இருக்கிறவர்களை பலப்படுத்தும். அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகள் கொஞ்சம் ஆவி நிறைய இதோ தேவ பல, தேவ பல பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நிற்கிற பலனை தர்றா, நிற்கிற பலனை தர, மேற்கொள்ளுகிற பலனை தரா. தளர்ந்து வந்து இருக்கிற உள்ளங்கள் எனக்கு திடப்படுது, திடப்படுது, திடப்படுது. கர்த்தர் திடப்படுத்துகிறார் உன்னை. பல காரியத்தின் மேல நம்பிக்கை கர்த்தர் மேல் வைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியத்துல நம்பிக்கை தளருதுல. கர்த்தர் சொல்றார், நான் ஒரு காரியத்தை செய்யும்படியாய் உன்னை கைப்பிடிக்கல, உன்னுடைய எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கதான் உன்னை நான் கைப்பிடிச்சிருக்கிறேன். ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காக எல்லாம் ஒரு கரத்தை பிடித்தது. கடைசி வரை நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரையிலும், நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரையிலும். ஓ கிருபையை தாரும் ஆண்டவரே, கிருபையை தாரும் ஆண்டவரே. என் சுயபலத்தால் ஒன்றும் செய்திடே, அதை நீ நன்றா அறிவி. என் சுயபலத்தால் ஒன்றும் செய்திடே, அதை நீ நன்றா அறிவி. உம்பலத்தால் எல்லாம் செய்திட கிருபையா, உம்பலத்தால் உம்பலத்தால். ஆண்டவரே, என் கையில இருக்கிறது வெறும் தலைக்கல் தான்பா, ஆனா போராடுகிறது எல்லாமே பெரிய பர்வதமா இருக்குது ஆண்டவரே. ஆமே, செருபாபேல நீ சொல்லு,
பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம். இந்த செருபாபேலுக்கு முன்பாய் நீ சமபூமியாவாய். காரணம் நீ இத கல்லா பாக்குற, ஆனா இந்த கல்லின் மேல கிருபை இருக்குது. இந்த கல்லின் மேல கிருபை இருக்குது. ஷாகாதா ராகமா ஹந்தே ரிகபரோ ரிபனா ஹம்ரோ பாஷாகாதா ரபலா கதா ரிபலத்ரோ லிகரபலபோ ஷமரபலபரபலபோ தரியாததா. தளர்ந்திருக்கிற அநேக உள்ளங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கிற நாள் இது, உயிர்ப்பிக்கிற நாள் இது. பலன் கொண்டு திடமனதாயிரு, பலன் கொண்டு திடமனதாயிரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஜீசஸ், 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 ஜீசஸ். இன்னும் தேவை கிருபை. அப்படியே உங்க ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்து. ஒரு 2-3 நிமிஷம் உங்க இருதயம் திறந்து ஆண்டவர்கிட்ட பேச போறீங்க. விசேஷமாய் என்ன நிக்க வச்சிருங்கப்பா, நான் நின்றே ஆகணும்ப்பா. சில உள்ளத்துக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ல ஏவுகிறா. நீ நின்னே ஆகணும். நீ நின்னாத பல காரியத்துல ஜெயம் உண்டு. சத்துருவன் குடும்பத்துல வேற யாரையும் வீழ்த்த அவன் துடிக்கிற, ஒன்ன வீழ்த்ததான் துடிக்கிறான். நீ தளர்ந்துட்டேன்னா எல்லாமே தளர்ந்துற சகோதரா. நீங்க தளர்ந்துட்டீங்கன்னா எல்லாமே தளர்ந்துரும். சத்துருக்கு அது தெரியுது. அதனாலதான் உன்னை பல நேரத்துல சோதிச்சு பார்க்கிறான், பலரை கொண்டு போராடி பார்க்கிறான். இல்ல இல்ல, தோத்துறாத, விழுந்துராத, எழுந்து நில்லு, எழும்பி பிரகாசிச்சிரு. கர்த்தர் உன்னை கொண்டுதான் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். பல காரியத்திற்கு சொல்யூஷன் உன் கைக்குள்ளதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். நீ கையை உயர்த்தி நிற்கிறது அநேகரை பலப்படுத்தும். நீ கையை உயர்த்தி நிற்கிறது உன்னை மட்டுமல்ல, உன் கூட இருக்கிறவர்களை பலப்படுத்துகிறது. Libra mashakada ribana kada la riga mashakada ribana dara likhe riba kada le reboro handala riadara likhara shakada riadala ra. உன்னை தாங்க, உன்னை பலப்படுத்த எப்படி அன்று மோசே கை தளர்ந்த போது ஊரும் ஆரோனும் அவன் கையை தாங்கினார்களோ, இதோ கலை தளருகிற உள்ளத்தை தாங்க. ஏதோ மனுஷன் அல்ல, உனக்கை தூதர்களை கட்டளையிடுகிறார். உன் கை தளர்ந்து போகாதபடிக்கு உன் கரத்தை தாங்க, உனக்கு உதவியாய் உன்னோடு நிற்பதற்கு. ரிபானா கதா ரிபாஷா கதா ரிபலா. ஓ கிருபை தாங்க, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை. தம் கிருபை, தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே